மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக, உடைய துறையின் சார்பாக இன்றைக்கு சென்னை, செங்கல்பட்டு உட்பட 4 மாவட்டங்கள் சேர்த்து 416 சுய உதவி குழுக்களுக்கு இன்று இந்த வங்கி கடன் இணைப்பு மட்டும் கிட்டத்தட்ட 125 கோடி ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சென்ற ஆண்டு என்னுடைய இலக்கு 28,000 கோடி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த கடன் வழங்குவது. சென்ற ஆண்டு 28,000 கோடி, அந்த டார்கெட் அடைஞ்சோம். சட்டசபையில் பேசும்பொழுது இந்த ஆண்டு 28,000 30,000 கோடியாக கொடுக்கப்படும் சொன்னோம். இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 22,000 கோடி அந்த டார்கெட் அடைஞ்சிருக்கிறோம். சொன்னபடி அந்த 30,000 டார்கெட்டை அடைஞ்சிருவோம். எனவே இந்த மகளிர் சுய குழுக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி இதை நாங்கள் ஒரு கடன் உதவியாக நான் பார்க்கவில்லை. அவங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக இந்த அரசு பார்க்கின்றோம். மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உங்களுக்கு அரசியல் தாண்டி ஒரு அனுபவ அறிவா சொல்றாங்க. நீங்க இந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை சொன்னா, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா இல்ல, நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன். நான் ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னா, மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது, நான் எந்த ஒரு என்னுடைய சொந்த இதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியால ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு, இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடரா நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது அவங்க எதை வச்சு பேசினா, இதை ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க அது டோட்டலா இது ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவா நான் பேசினதா நான் நினைக்கல. நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா சென்னை மாவட்ட மக்கள், இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட மக்கள், அதே போல தென் தமிழகத்துல குறிப்பா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சில இடங்கள்ல தண்ணி வடியல. நான் நேற்று மாலை வரைக்கும் தூத்துக்குடியில இந்த ஏரல் பகுதியில போய் மக்களை சந்திச்சிருந்தேன். நேற்று முன்தினம் காயல்பட்டினம் போயிருந்தேன். நாளை மறுநாள் மீண்டும் செல்ல இருக்கின்றேன். இன்னும் அவங்க பாதிப்புலேருந்து வெளில வரல. நம்மளுடைய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் அங்கே இன்னும் களத்துல தான் இருந்து நிவாரணப் பணிகள்லாம் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அதை புரிந்து கொண்டு மக்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை போயிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க புரிந்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நிதியமைச்சர் அவர்கள் நேற்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேட்கக்கூடிய நம்முடைய நிதியாக தான் நம்முடைய வரியாக தான் நம்ம ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னா மீண்டும் மரியாதையை கேட்க. வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்துல அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரிகம் வேண்டும். நான் என்ன அநாகரிகமா பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறது அப்படிங்கிறது, அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா? இல்ல, தெரியாம தான் கேட்கிறேன். இல்ல, நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் திருப்பி மாத்திக்கிட்டேன்ல. மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்திற்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்லலாம். களத்துல என்டிஆர்எஃப் தான் முதல்ல போச்சு. நான் நேற்று முன்தினம் போயிருந்தாங்க. அங்க இருக்க மக்களை சந்திச்சேன். அவங்க கூட்டிட்டு ஒரு சில பகுதிகளுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்கெல்லாம் தண்ணி வடியாம இருந்துச்சு. உடனே மோட்டர்கள் அதிகமாக அங்கே வர வைக்கப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் அந்த பகுதி மக்கள் தான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன். நேற்று காலை ஏரல் பகுதிக்கு போயிருந்தேன். இந்த 2 பகுதியில் தான், காயல்பட்டது மிக அதிக கனமழை. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரல் பகுதி தான், இந்த ஏரல் பேரூராட்சி தான். நகராட்சி அமைச்சர் நேரு அவர்களை இன்று அங்கே போய் கொஞ்சம் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அரசு அதிகாரிகள், நம்ம சிறப்பு திட்ட செயலாளர் அதிகாரி டாரஸ் அகமது அங்கே தான் முகாமிட்டிருக்கிறாரு. அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்கள் அங்கே சிறப்பு பொறுப்பு அமைச்சராக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் மீண்டும் நாளை இல்லை நாளை மறுநாள் மீண்டும் அங்கே செல்ல இருக்கின்றேன். கண்டிப்பாக மக்களுடைய நிவாரண பணிகளை நாங்கள் அதான் நான் என்ன சொன்னேன்லங்க, இந்த சமூக வலைதளத்தில் நான் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தாரு. இந்த 9.5 வருட ஆட்சி இருக்குல்ல, இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர். அதனால இது தனியா ஒரு பேரிடர் அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசோட யாராவது தெரியலங்க. சென்னை மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என் தொகுதியில் இருந்தேன், களத்தில் இருந்தேன். எல்லா விதமான முன்னேற்பாடும் செய்யப்பட்டிருந்தது.
அங்கேயும் சொல்றேன், நான் சேலத்துல இருந்து மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோன்னு சென்னை கூட வரல, நான் அப்படியே அங்க போயிட்டேன். உடனே அனைத்து அமைச்சர்களும் வந்துட்டாங்க. முதலமைச்சர் கூட ஒன்றிய பிரதமரை பார்க்கறதுக்கும் இந்தியா கூட்டணியுடைய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதுக்காக தான் டெல்லி போனாங்க. வந்துட்டு அடுத்த நாள் களத்துக்கு வந்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு நாள் முழுக்க திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திச்சு களத்தில் தான் அனைவரும் இருக்கின்றோம். இப்பவும் சொல்றேன், மறுபடியும் நான் நாளை மறுநாளும் தூத்துக்குடிக்கு செல்ல போகிறேன். சரி, இப்ப சாக்ஷி மாலிக் முன்னாடியே கிடைக்கல, முதல்வர் குற்றம் சொல்லியிருந்தாரு, தலைமை செயலரும் அதே குற்றம் சொல்லியிருந்தாரு. ஆனா நேத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது சரியான நேரத்துல சரியான அளவுகளை கொடுத்திருந்தாங்க, நீங்க தான் முறையா நடவடிக்கை எடுத்திருக்கணும், மாநில அரசு செய்யாம மத்திய அரசு குற்றம் சொல்ல வேண்டாம்னு ஒரு கருத்து. அதான் நாங்க திருப்பி வந்து இது வந்து ஒரு அரசியலாக்கி நான் இது ஏன் தப்பு இது ஓன் தப்பு எல்லாம் சொல்ல, எல்லாருமே கலந்து தான் இருந்தோம். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்முடைய நிதியமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.